அவர் காண்பதற்கான பல பேர் திரண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் ஓட்டாக மாறுமா என்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. உச்ச நடிகர் விஜய் அரசியல் வந்துட்டாரு. அதனால அவர் இடையூறுகள் இந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்டு அவரோட வரவேற்பு பாக்குறீங்களா, இது இடையூறு பாக்குறீங்களா? கட்சிகள் ஆரம்பித்து இப்போ முதலரையா வெளியே வந்திருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் வந்திருக்கும்போது அவர் காண்பதற்கான பல பேர் திரண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் ஓட்டாக மாறுமா என்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. 2020 தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கூட்டணிகள் வலுவாக நம்ம கூட்டணி இருக்கிறது. அது போக எதிர்கட்சியினரிடையே குழப்பங்களும் இருக்கிறது. யார் எங்கே செய்வது எல்லாமே ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது இந்த ஒரு அளவுக்கு எலெக்ஷன் சினாரியோல ஒரு ஒன் ஆஃப் த இதாக தான் இருக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா எங்க கூட்டணிக்கு வலுவாக இருக்கிறது. சொல்லப்போனா டிஎம்கேக்கு போட்டியே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். எங்க கூட்டணி ஏன்னா அவ்வளவு வலுவான கூட்டணி எல்லாரையும் அரவணைத்து நம்ம ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக இருந்திருக்கிறது. அதனால வெற்றி வாய்ப்புகளுக்கு உறுதியை தான். காங்கிரஸ் வருங்காலங்கள்ல ஆட்சியில பங்கு எதிர்பார்த்தீங்க. இந்த தேர்தல் கேட்கறதுக்கான இல்ல இப்போ நம்ம தேர்தல் நோக்கி போய்விட்டு இருக்கிறோம். தேர்தல் நெருங்க தான் நம்மளுடைய சீட்டு சரி ஆட்சியில் பங்கு அதை பத்தி எல்லாம் மேலிடத்துல இருந்து அறிவுறுத்தல் படி நம்ம கண்டிப்பாக செயல்படும் இருக்குது.